நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 6:47 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:45 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று அதிகாலை 1:45 வரை அமிர்த யோகம், பின்பு அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:45 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் சனி மகா பிரதோஷம். இந்த நல்ல நாள்ல நீங்க உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதியவர்களுக்கு அன்னதானம் விடுங்கள். கடன் வாங்கியவரிடம் ஒரு சிறிய தொகையை நீங்க கடனை அடைத்து விடுங்கள். சிறுக சிறுக கடன் அடைந்து விடக்கூடும், முயற்சி பண்ணுங்கள். இன்று மகத்துவமான சூழல் இருக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து வளரும், பயப்பட வேண்டாம். சமூகத்தில் அந்தஸ்து உயரக் கொடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகும். தாயின் தேவையை அறிந்து நீங்க நிறைவேற்றுவீர்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நிதி உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கொடுங்க. பெண்களுக்கு வரவேண்டிய பணம் வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பெண்கள் இன்று கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும், விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு இறைவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு, முதியோர்களுக்கு கூட அன்னதானம் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. வரவேண்டிய பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து வளரும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று நீங்க அனைவரது மத்தியிலும் தலை நிமிர்ந்து நடைபெறுகள். பரணி. மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். விவேகமுடனும் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடக்க கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. தாயின் தேவையை அறிந்து இன்று நீங்க உங்களால முடிஞ்சதை செய்து கொடுப்பீர்கள். கிருத்திகை. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக தீருங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று உங்களுக்கு முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று சனி மகா பிரதோஷம். இந்த பிரதோஷ தின நாட்களில் நீங்க வாங்கிய கடனை அடைப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்க கடன் முற்றிலும் அடைந்து விட கொடுங்க. அதே போல் முடிஞ்சளவு முதியோர்களுக்கு அன்னதானம் இடுவதற்கும் இன்று நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லவையாகவே நடக்கக்கூடும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு முற்றிலும் ஆதரவாக இருக்க கொடுங்க. இன்று சந்தோஷமான தருணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும். சிந்தனைகளை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வளர்ச்சியும் இன்று மேலோங்கி விடக்கூடும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வர்கள். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உணர்ச்சி வசமாக பேசியவர்கள் அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள்.
முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். நிலுவில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடியும். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட கொடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வந்துவிடும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வீண் கவலை, சோர்வாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று பெண்கள் கூடுமானவரை எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடும். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். பிடித்தமான உயர்கல்வி அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வேக வேகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் பணி போல் விலகி செல்ல கொடுங்க. எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பய உணர்வு அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். ரோகிணி விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. எதிலும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. சிறுகு சிறுகு சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். என்று நீங்க முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியுங்க. வெகுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. மிருக சிரிஷம் இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு வாழ்க்கை திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த முயற்சி கண்டிப்பாக திருமணையாக கூடும். எதிர்கால தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனமும் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் இன்று மகா சனி பிரதோஷம் என்பதினால் இந்த நல்ல நாளை நீங்க கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடனில் ஒரு பகுதியை அடைப்பதற்கான முயற்சி எடுங்கள். கண்டிப்பாக கடன் முழுமையாக அடைப்பட்டுவிடும். முடிஞ்சளவு முதியோர்களுக்கு இந்த அன்னதானம் கொடுப்பதற்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சிலர் உங்களுடைய நல்ல செயலை பரிகாசம் செய்வார்கள். அதனையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் செல்வாக்கு மேலோங்கும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மையாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்குங்க. லாபகரமான நாளாக அமைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். சிந்தனை வளம் பெருக கொடுங்க. பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து அனைவரையும் அனுசரித்து செல்ல பாருங்கள். இன்று குடும்பத்தில் சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலையும் காணப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள். அறிவுத்திறன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து முடித்து வைப்பீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று காதலில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிப்பீர்கள். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க.
பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். லாபகரமான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு கண்டிப்பாக மேலோங்கும். அடுத்தவர்கள் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்து வைப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். கடனில் ஒரு பகுதி அடைபட்டு விடக் கொடுங்க. திருவாதிரை நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். குடும்ப பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிரச்சனைகளை எப்படியும் தீர்த்து வைப்பீர்கள். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். புனர்பூசம் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடும். இருந்தாலும் திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். வெற்றி பெறுவதற்கான சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. லாபம் உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக மேலோங்கும். வெளியுலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். இன்று எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று சனி மகா பிரதோஷம். இந்த நல்ல நாள்ல நீங்க கூடுமான வரை கடனை அடைபடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறிய அளவில் கடன் தொகையை கொடுங்கள். கடன் தானாகவே அடைபட்டு விட கொடுங்க. அதே போல் முதியவர்களுக்கு முடிஞ்ச அளவு அன்னதானம் செய்து கொடுங்கள். உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நல்ல சிந்தனை என்று வெளிப்படக்கூடும். சிலர் உங்களுடைய பேச்சை பரிகாசம் செய்வார்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அபரிவிதமான வளர்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாற்று திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சராசரி அளவில் பணவரவு இருக்குங்க. வாகனத்தில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றவர்கள் மீது பரிவு காட்டும் குணம் இருக்குங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொண்டுவீர்கள். பணம் வருவதும் அதிகரிக்க கொடுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. பெண்கள் இந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று மாணவர்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக பெற கொடுங்க. கல்வி பற்றிய பயம் விலகி செல்லக்கூடும். இன்று கடகம் ராசினியர்கள் காதலுக்காக பெரிய அளவில் முடிவில் எடுக்க வேண்டாம். நேரம் செலவிட வேண்டாம். கொஞ்சம் அமைதியை மட்டும் வெளிப்படுத்துங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று நீங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று எதையும் சாதித்து வெற்றி பெறும் நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம் நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். வராமல் இருந்த பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. அனைவரின் மீதும் பரிவு காட்டும் குணம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஆயில்யம் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கும். சராசரி அளவில் பண வரவு கிடைக்குங்க. நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். சிலர் உங்களுடைய நல்ல செயலை பரிகாசம் செய்வார்கள். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள், முன்னேற்றம் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். லாபகரமான நல்ல சூழலை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். சிந்தனைகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது நிறைவேற்றி கொடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடையக்கூடும். வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு மதிப்பு கூடிவிடுங்க. மற்றவரின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். புதிய ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்க கொடுங்க.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. புதிய பொறுப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். சிம்ம ராசினியர்கள், இன்று சனி மகா பிரதோஷம். இந்த நல்ல நாள்ல நீங்க கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். கடனாளியிடம் சிறிய அளவில் கடனை அடைத்து விடுங்கள். கடன் தன்னால் அடைபட கொடுங்க. அதேபோல் முதியவர்களுக்கு முடிஞ்ச அளவு அன்னதானத்தை மேற்கொள்ளுங்கள். ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், அதுவும் முக்கியம். உடல்நலத்தில் சிறிய அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் சார்ந்த பிணிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதையும் யோசித்து செய்தால் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசி செய்வது நல்லது. காதல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். பரபரப்பு வேண்டாம். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமாக தேர்வுக்காக எழுதிய மதிப்பெண்கள் நல்ல மதிப்பெண்களுடன் இருக்க கொடுங்க. அதனை வைத்துக் கொண்டு பிடித்தமான உயர்கல்வியை அமைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைய முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், என்று உங்களுக்கு உடல் பிணி கொஞ்சம் இருக்குங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சுறுசுறுப்பையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. பூரம், உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்பட கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்திரம், இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் குழப்பமும் கண்டிப்பாக இருப்போம். மாறி மாறிதான் எதுவும் நடக்கக்கூடும். இன்பம் துன்பம் கலந்தே காணப்படக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்துவது உங்க கையில் உள்ளது. சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். சிக்கலையும் தீர்த்து விடுவீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். கன்னி ராசினியர்கள், இன்று நீங்க எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட கொடுங்க. இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. செல்வ நிலையம் சீராக இருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். கன்னி ராசினியர்கள், இன்று சனி மகா பிரதோஷம் என்பதினால் கடன் வாங்கியவரிடம் கொஞ்சமாக கடன் அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறிய அளவில் கடனை கொடுங்கள். கண்டிப்பாக கடன் அடைப்பட்டு முழுமையாக திறந்து நிம்மதியான வாழ்க்கையை ஏற்பட கொடுங்க. அதேபோல் முதியவர்களுக்கு முடிஞ்சளவு அன்னதானத்தை மேற்கொள்ள பாருங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். உணவு கட்டுப்பாடு வேண்டும். அரசியல் துறையில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். எதிர்காலத்தை பற்றின கவலைகள் ஒரு பக்கம் வந்து செல்லுங்க. இருந்தாலும் பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. இன்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். இன்று பெண்கள் முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விட வேண்டியிருக்கும். பெண்கள் என்று மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. விட்டு கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாகவே இருங்கள். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை இல்லத்தில் கலந்து பேசி எடுக்க வேண்டும். நீங்களாகவே எடுக்க வேண்டாம். உங்க மனதில் என்ன படுகின்றதோ சொல்லுங்கள். கலந்து பேசுங்கள். தீர ஆலோசித்து முடிவெடுங்கள். குழப்பம் வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்.
உத்திரம். இன்று நீங்க பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக படைவீர்கள். வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் பெருமிதம் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். எண்ணோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. சித்திரை. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் இந்த நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. இடுப்பு சார்ந்த பகுதியில் வலி இருக்கும். வாய்வு தொல்லை கொஞ்சம் இருக்க கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. தொடர்ந்து போராடுங்கள், முயற்சி பண்ணுங்கள். சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். இன்று நயமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். இன்று துலாம் ராசினியர்கள் சனி பிரதோஷம் என்பதினால், மகா பிரதோஷம் என்பதினால் கடன் பிரச்சனை அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கடன் வாங்கியவரிடம் சிறிய தொகையை நீங்க கடன் அடைத்து விடுங்கள். கண்டிப்பாக கடன் அடைபட்டுவிடும். அதேபோல் முதியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்று பெண்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். சில காரியங்கள் இழுபறியாக இருக்க கொடுங்க. பெண்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் நல்ல எண்ணங்களை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் காலையில் நீங்க எழுந்ததும் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க மனம் போன போக்கில் எதிலும் ஈடுபட வேண்டாம். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. சுவாதி. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விசாகம். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் எதையும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டுங்க. மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். கடந்த கால விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை படிப்படியாக சரி கட்டி விடுவீர்கள். இன்று குறைகள் அகல இறைவனை வழிபடுவது முக்கியம். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உற்றார் உறவுகளிடம் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். பயணத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது.
இடம் வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் நடைபெறக்கூடும். தொழில் கூட்டாளியிடம் இன்று நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறுங்க. சீரான வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். பழைய பாக்கிகளை இன்று நீங்க வசூல் செய்து விடுவீர்கள். இன்று விருச்சிகம் ராசினியர்கள் சனி மகா பிரதோஷம் என்பதினால் இந்த நல்ல நாளை நீங்க கடன் அடைபெறுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாங்கிய கடனை கொஞ்சமாக கொடுத்து விடுங்கள். தன்னால் கடன் அடைபட்டுவிடும். அதேபோல் முடிந்த அளவு முதியோர்களுக்கு அன்னதானம் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த நாள் மட்டுமில்லைங்க, இனிவரும் காலங்களும் உங்களுக்கு இனிமை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. அதேபோல் பயனற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். பெண்கள் இன்று மனக்குழப்பத்தை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் நிறைவான நாளாக இருக்குங்க. குழப்பங்களும் ஓரளவு சரியாகுங்க. இன்று யோசித்து எதையும் செய்தால் வெற்றி இருக்குங்க. இன்று காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமையுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அனுஷம். இன்று பண தேவைகள் பூர்த்தியாகுங்க. நண்பரிடம் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் கண்டிப்பாக தெளிவடையக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாடுவீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நல்ல உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். அது போதுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள். வேகமாகவும் விவேகமுடனும் செயல்படுவீர்கள். சிக்கல்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். ஆன்மீகத்தில் எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. வரலாற்று நிகழ்வுகளில் பங்கு கொள்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் அந்தஸ்து உயரக்கூடும். தனுசு ராசினியர்கள் இன்று சனி மகா பிரதோஷம். இந்த நல்ல நாள்ல நீங்க உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். வாங்கிய கடனை சிறிய அளவில் அடைக்க பாருங்கள். கடன் தன்னால் அடைந்து விடக்கூடும். அதேபோல் இன்று முதியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதை முயற்சி பண்ணுங்கள். உங்க வாழ்க்கையில மென்மேலும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. நல்லவைகளும் நடக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உங்களுக்கு உதவி என்று மற்றவர்கள் உதவி செய்ய கொடுங்க. எதிர்பாராத வகையில் நல்லது நடக்க கொடுங்க. காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சிந்தனை திறன் கண்டிப்பாக பெருகும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது மட்டும் நல்லது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் இன்று யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆயுதங்கள், நெருப்பு போன்றவற்றை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் ஓரளவு திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். காதல் போன்ற விஷயங்களில் நேரம் செலவிட வேண்டாம். காதலை கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி பெறும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு முடிவெடுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவருக்கு எதிலும் பொறுமை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்,
சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று கவனமாக எல்லோரிடமும் பேசி பழக வேண்டும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர கொடுங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். போராட்டம். இந்த நாள் நீங்க நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். செய்யும் பணிகளில் கவனம் இருக்கட்டும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. இன்று குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்குங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்குங்க. ஆயுதங்கள் நெருப்புகளை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவையற்ற கோபத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்று தன்னை முனைப்புடன் செயல்படுத்துவீர்கள். அதேபோல் மகரம் ராசினியர்கள் இன்று சனி மகா பிரதோஷம். இந்த நல்ல நாளை நீங்க கடன் வாங்கியவரிடம் கடனை அடைப்பதற்கு சிறிய அளவில் தொகையை கொடுங்கள். கடன் கண்டிப்பாக தன்னால் அடைந்துவிடக் கொடுங்க. சிறிய அளவில் முயற்சி பண்ணுங்கள். அதேபோல் இன்று முடிஞ்ச அளவு முதியவர்களுக்கு அன்னதானம் செய்து கொடுப்பதை நீங்க வாடிக்கையாக்கிக் கொள்ளுங்கள். இந்த பிரதோஷம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரும். தாழ்வு மனப்பான்மையுடன் கொஞ்சம் காணப்படுவீர்கள். கண்டிப்பாக உங்களால எல்லாம் முடியுங்க, பயப்பட வேண்டாம். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. வெளி வட்டாரத்தில் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும், பயப்பட வேண்டாம். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். வேண்டியவற்றை எல்லாம் கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உடன் இருப்பவரை அனுசரித்து செல்லுங்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். வெற்றிக்கு கண்டிப்பாக வழிவகை செய்து கொடுக்க கொடுங்க. இன்று பெண்கள் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆடை அலங்கார பொருட்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். பின்னொரு நாளில் கூட முடிவெடுத்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்துங்கள். என்ன படிக்கலாம் என்று யோசியுங்கள். உயர்கல்வி சிறப்பாக அமையும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகளும் ஒரு பக்கம் நிறைவேறக்கூடும். விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு சிரித்த முகம் வெளிப்படக்கூடும். திருவோணம் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. கடனில் ஒரு பகுதி அடைபடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம் நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. சிந்தனையில் எல்லாம் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வியாபார நுணுக்கங்களையும் இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை மீது கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகி செல்லக்கூடும்.
ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கும்பம் ராசினியர்கள், இன்று சனி மகா பிரதோஷம் என்பதினால் இந்த நல்ல நாளில் உடைய கடன்களை அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறிய அளவில் கடன் தொகையை கொடுங்கள். தன்னால் கடன் கண்டிப்பாக அடைந்துவிடக்கூடும். அதேபோல் இன்று முதியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். உடல் நலமும் சீராக கொடுங்க. நுட்பமான வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடும். தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறுங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரி ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இன்று குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமை உண்டாகக்கூடும். நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. வெளியில் தங்குவதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சராசரி அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. தடுமாற்றம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறும். திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற கொடுங்க. பெண்கள் இன்று ஆழ்ந்த நித்திரையில் காணப்படுவீர்கள். முடிஞ்சளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ள பாருங்கள். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதலில் இல்லத்தில் கலந்து பேசுவதே சிறப்பு. இன்று மாணவர்களுக்கு நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். கல்வியில் உங்களுக்கு சுலபமாக எல்லாம் நடக்க கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், இன்று குழப்பங்களுக்கெல்லாம் துளி கூட இடம் கொடுக்காதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்னும் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க நம்பிக்கையுடன் போராடினால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சதயம், இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். சூழ்நிலைகளை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எதிர்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. போராட்டாத்தி, எதிலும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. மன பதட்டம் இல்லாமல் இருக்கிறது மிக மிக நல்லது. குழப்பங்கள் துளி கூட வேண்டாம். நட்பு வட்டம் விரிவடைய கூடும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். துளி கூட குழப்பம் இருக்கக்கூடாதுங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும். பின்னர் நாம எதையும் பார்த்துக் கொள்ளலாம். மீனம் மீனம் ராசினியர்கள், இன்று பல நெருக்கடிகளை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஆதாயத்திற்காக தன்னை நீங்க சிறப்புடன் தயார்படுத்திக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள், கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பதே சிறப்பு. அது மட்டும் இல்லை, மீனம் ராசினியர்கள், இன்று சனி மகா பிரதோஷம். இந்த நல்ல நாள நீங்க உடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். கடனில் ஒரு பகுதியை அடையுங்கள். மீதி எல்லாம் தன்னால் அடைந்து விட கொடுங்க. அது மட்டுமில்லை, முதியவர்களுக்கு முடிந்த அளவு நீங்க உதவிகளை செய்யுங்கள். அன்னதானம் விடுங்கள். கடந்த 2-3 நாட்களாக பிரச்சனைகள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். தொழில கூட எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணப்பழக்கம் சீராக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரக்கூடும். எதிலும் தொய்வு இருந்தது கண்டிப்பாக மாறும். தொல்லை தந்தவர்கள் இன்று விலகி செல்ல கொடுங்க. சராசரி அளவில் பணவரவு இருக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கின்றது. புத்தி கூர்மையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். ஆராய்ந்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரும். அதனை சரி செய்து கொள்ளுங்கள். பெண்கள் இன்று சிக்கல்களை தீர்த்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கொடுங்க. பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுங்கள். அமைதி காணுங்கள். பொறுமையாக இருங்கள். நல்ல முடிவு கிடைக்கும் வரை அமைதி காண்பது நல்லது. இன்று மாணவர்கள் குடும்ப பிரச்சனைகளை சரி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உள்ள அம்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைய கொடுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் உயர்கல்வி பற்றிய சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
பெரியவர்களிடம் வாதாட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பொருளாதார நெருக்கடிகளை இன்று நீங்க சமாளித்து விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று குழப்பங்கள் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாதி. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். மதியத்திற்கு மேல்தான் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விட்ட குறை தொட்ட குறையை சரி செய்து கொள்வீர்கள். இந்த தாய் தந்தையருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறும். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மாறுங்க. கடன் பிரச்சனையை முற்றிலும் ஒழிப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும். இருந்தாலும் கடன் வாங்கியெல்லாம் நீங்க உதவிகள் மேற்கொள்ள வேண்டாம். முடிஞ்ச அளவு எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு பயப்பட வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.